பேருக்கு இந்த கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? அதுலயும் முக்கியமா ஃபேட்டி லிவர் கிரேட் 1, கிரேட் 2. ஸோ இந்த பிரச்சனைகள் தான் நமக்கு நெறைய பேருக்கு இருக்கும். இந்த கல்லீரல்ல இருக்கக்கூடிய கொழுப்பு சரியாவதற்கு நம்ம என்னங்க பண்ணலாம்? ஸோ ஃபேட்டி லிவர் நமக்கு குறையறதுக்கும், லிவர் டீடாக்ஸ்னா பெஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்றதும் பார்க்கலாம். நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. பொதுவா நம்ம உடல்ல முக்கியமான ஒரு உறுப்பு அப்படின்னா கல்லீரல் தான். ஸோ கல்லீரல்ல பாதிப்பு இருக்கும்பொழுது, நம்ம உடல்ல என்னென்ன சிம்ப்டம்ஸ் தெரியும்? நல்லா நீங்க ஒர்க் பண்ணிட்டே இருப்பீங்க. திடீர்னு ஒரு தலை சுத்தல் வரும். வாமிட்டிங் சென்சேஷன், வாய் வந்து ஒரு கசப்புத்தன்மை இருக்கிறது எல்லாமே இருக்குங்க. அதுக்கப்புறம் உடல்ல ஸ்கின் ரொம்ப ட்ரையா இருக்கிறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரியான சிம்ப்டம்ஸோ, திடீர்னு தலை சுத்தல், எந்த ஒர்க்லயுமே என்னால கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்ததுன்னா, உங்களுக்கு கல்லீரல்ல பாதிப்பு இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்க. ஸோ பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது, லிவர் ஃபங்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்எஃப்டி அப்படி. இந்த லிவர் ஃபங்ஷன் டெஸ்ட்ல லிவர்ல இருக்கக்கூடிய என்சைம்ஸ், ஸோ பிலிருபின், பைல்லாம் எவ்வளோ இருக்கு, எஸ்ஜிஓடி, எஸ்ஜிபிடி லெவல் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஒருவேளை நீங்க கன்டினியூஸா ஆல்கஹால் கன்சியூம் பண்ணவங்களா இருந்தா, இந்த என்சைம்ஸ்லாம் கொஞ்சம் வேறுபாடு இருக்கும். சில நேரம் வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கும், ஹெப்பாடைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.